தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்குற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மகாகவி பாரதியும் என் கன்னி தமிழும் துணை இருக்க அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு, திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை, திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் 22வது புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மட்டுமாங்க, நம்ம திருப்பூரும் கூட தான். அவ்வளவு தொழில் வளம் நிறைந்த இந்த திருப்பூர் மாநகரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, வெறும் கை காலோடு போனாவே திருப்பூரில் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தொழில் வளம் நிறைந்த இந்த பனியன் சிட்டி, டாலர் சிட்டி அப்படின்னு அழைக்கிற திருப்பூருக்கு காங்கேயம் காளை, ஊத்துக்குழி வெண்ணெய், திருப்பூர் குமரன் மட்டுமாங்க பெருமை. இந்த 22வது புத்தக திருவிழா கூட இன்னொரு மைல்கல் தான். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வாசிப்பு திறன் கம்மியாயிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லையே. நீங்கள் வந்திருக்கிற கூட்டமே அதுக்கு சான்று. செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வாசிப்பு திறன் அதிகமாகிருக்கு. இந்த புத்தக திருவிழாவில் கடைசியாக இந்த விற்பனை விவரங்களை பார்த்தோம்னாவே தெரியும் வாசிப்பு திறன் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாகிருக்கு அப்படின்ட்டு. வாசிப்பு திறன் பெரியவங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, இப்போ இளைஞர்கள் கூட அதிகமாக இருக்குது. ஏன் இளைஞர்கள் வாசிக்க மட்டும் இல்லை, நிறைய இளம் எழுத்தாளர்கள் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலுமே அந்த மாவட்டத்தோட இளம் எழுத்தாளர்களுக்கு ஒரு அரங்கு ஒதுக்கி அதில் அந்த புத்தகங்களை டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்ட்டு. சீக்கிரம் முடிச்சிடுறேன். முதல் விஷயம், ஒரு வெற்றியை அடையணும்னா முதல்ல நம்ம மௌனமாக இருக்க கற்றுக்கணும். அதாவது அமைதியாக இருக்க கற்றுக்கணும். சலனமற்று இருங்க. அதுதான் நீங்கள் உங்களை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். உங்களோட பயிற்சியும் முயற்சியும் அமைதியாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் வெற்றி ஆர்ப்பாட்டத்துடன் இருக்கட்டும். ரூமின்னு ஒரு தத்துவ ஞானி இருக்காருங்க. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரூமியை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுது பேசினாலும் உங்கள் வார்த்தைகளை உயர்த்தி பேசுங்கள், உங்கள் குரலே அல்ல. ஏன்னா மழைதான் பூக்களையும் மரங்களையும் வளர்த்துகிறதோ ஒழிய ஒரு நாளும் இடி வளர்த்துவது கிடையாது. கரெக்டு தானேங்க? என்னைக்காச்சும் இடி இடிச்சு பூ வளருமா? மழை பெஞ்சாதான் வளரும். இடம், பொருள், சூழ்நிலை அறிந்து பேசணும். அதில் தான் நம்மளோட வெற்றியோட தூரம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன், 3 பேர் இருக்காங்க. அந்த அப்பா பார்த்திங்கன்னா எல்லா விதமான கெட்ட பழக்கத்துக்கும் ஆளானவர். குடி, கொள்ளை, போதன் எல்லா பழக்கத்துக்கும் ஆளாகி ஒரு டைம் குடிச்சே இறந்து போயிடுறாரு. அந்த வீட்டு அம்மா அந்த குடும்பத்தை அடுத்து நிர்வகிக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பையன் 12வது படிச்சுட்டு இருக்கான். வீட்டில் ஒரு வைரம் இருக்குது. அவங்க அப்பா கொண்டு சேர்த்த பணம், அந்த வைரம் இருக்குது. அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீதியில் இருக்கிற ஒரு வைர வியாபாரிகிட்ட கொடுத்து விற்று பணத்தை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அந்த வைர வியாபாரிகிட்ட எடுத்துகிட்டு போகிறான். அந்த வைர வியாபாரி அந்த பையனோட அவங்க அப்பாவோட ஒரு பால்யகால சிநேகிதர். அவர் அந்த வைரத்தை வாங்குறாரு. மேலும் கீழே பார்க்குறாரு. திருப்பி அந்த பையன்கிட்டயே கொடுத்துட்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ எடுத்துகிட்டு போ, 1 மாதம் கழிச்சு எடுத்துகிட்டு வா, ஆனால் இந்த இடைப்பட்ட 1 மாத காலத்தில் நீ டெய்லியும் கடைக்கு வேலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 1 மாதத்துக்கு அந்த குடும்பத்தை நகர்த்துவதற்கு ஒரு சின்ன தொகையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பையன் எடுத்துகிட்டு போகிறான், அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அடுத்த நாள்லேருந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே அந்த கடைக்கு வர்றான். அந்த வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு அந்த வைரத்தை பரிசோதிக்கிறதுலேருந்து அந்த கடையை நடத்துவதற்கு தேவையான அத்தனை பயிற்சிகளும் கொடுக்குறாரு. 1 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த வைரத்தை இப்போ எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாரு. அந்த பையன் அடுத்த நாள் போகிறான், அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வரான். இப்போ நீயே பரிசோதி அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே கொடுத்துட்றாரு. அப்போ அந்த பையன் அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு பரிசோதிக்க அவன் 2 கண்ணில் இருந்தும் தண்ணி ஒழுகுது. அப்போ திரும்பி அந்த வைர வியாபாரிகிட்ட கேட்குறான். அவங்க அப்பாவோட சிநேகிதர் தான். ஏன் மாமா இந்த வைரம் நீங்கள் போலின்னு முன்னையே சொல்லலை, அந்த வைரம் போலின்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிறார். அப்போ அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு, அதற்கான காலமும் சூழ்நிலையும் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நீ அந்த வைரத்தை மட்டுமே நம்பி இருந்த. அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு எதிரியாக இருந்திருப்பேன். 2வது விஷயம், இதை வேற ஏதாவது கடையில் நீ விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்ப, போலீஸ் அரெஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களில் நீ மாட்டிகிட்டு இருப்ப. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீ இன்றைக்கி அந்த வைரத்தை நம்பி இல்லை. அந்த வைரமே இல்லைன்னா கூட உன் கையில் ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழிலை நம்பி நீ பொழைச்சிக்குவ. அதனால தான் அந்த இடம், காலம், சூழ்நிலை அறிந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமா, இந்த மாதிரி இடம், காலம், சூழ்நிலை அறிந்து நம்ம குடும்பத்தில் பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா நம்ம வீட்டு கணவன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவிட்ட 2 விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. முதல் விஷயம், 2 கேள்வியில் மாட்டிக்குவாங்க. முதல் கேள்வி என்னென்னா, எங்கே இருக்க, யாராவது சொல்லுவாங்களா? 2வது கேள்வி, எப்போ வருவ? இந்த 2 கேள்விக்கும் விடை சொன்ன கணவன்களும் இல்லை. அதை கேட்டு நிறைவு பெற்ற
மனைவிமார்களும் இல்லை, இதான் 5 நிமிஷத்தில் வரம்மா, இந்த 5 நிமிஷத்தில் வரமா. அந்த அம்மா 60வது கால் பண்ணுவாங்க, அந்த 60வது கால்லையும் நம்மளால் அதை தான் சொல்லுவார், 5 நிமிஷத்தில் வரேன்னு. சூழ்நிலை அறிஞ்சு 10:30 வருவேன், 11 மணிக்கு வருவேன்னா அந்த அம்மாவது ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்களா? ஆக கணவன்மார்களே, நீங்கள் கொஞ்சம் இடம் சூழ்நிலை அறிஞ்சு பேச கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வெற்றியை அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மறக்கவே கூடாத விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அவமானத்தோட வலி. அந்த அவமானத்தோட வலியை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துல அதே மாதிரி இன்னொரு அவமானத்திற்கு நம்ம தயாராகி இருக்கோம் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் வந்து கணிச்சு சொல்கிறாங்க. ஏன்னா முயல்களே பாதைகளை பற்றி பேச தகுதி, முயல்களை விட பேசுறதுக்கு தகுதி. அவமானத்தோட வழிகளை எப்பவுமே சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு மேடை கிடைக்கும், அன்னைக்கு அந்த அவமானத்தை நீங்கள் வெற்றி சரித்திரமாக பேசலாம். இப்போ நம்ம ஒருத்தங்களை அவமானப்படுத்துகிறோம், அவன் அமைதியாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஆபத்தான, அவன் வெற்றியை நோக்கி முதல் அடியை எடுத்து வச்சுட்டான். அவமானத்தில் எவன் ஒருத்த பேசாமல் இருக்கானோ அவன் வெற்றியை நோக்கி பயணப்படுறான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து எதிர்ப்பில் கூட்டத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஏ ஆப்ரஹாம் அப்படிங்கிறாரு. உடனே ஆப்ரஹாம் லிங்கனோட காவலாளிகள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஆப்ரஹாம் சொல்கிறாரு, இல்லை விடுங்க, அவரை பேச அனுமதிங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஏ ஆப்ரஹாம், நீ வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையங்கிறத மறந்துடாத, உங்கள் அப்பா தைச்சி கொடுத்த செருப்பு தான் நான் இன்றைக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் கூட்டத்துக்கு அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் அந்த ஆப்ரஹாம் அவர் வந்து அதை உள்வாங்கிறாரு. உள்வாங்கிட்டு அதை எப்படி எதிர்வினையாற்றுறாரு பாருங்க. ரொம்ப சந்தோஷம் சகோதரரே, என் அப்பாவோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அவரோட உழைப்பு வந்து இன்றைக்கும் இந்த செருப்பு உங்கள் காலடியில் இருக்குன்னா அவரோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க, அடுத்த வாட்டி அந்த செருப்பு பிஞ்சுதுன்னா தயவு செய்து எங்கிட்ட எடுத்துகிட்டு வா, நான் தைச்சு தரேன். ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும். எந்த ஒரு இடத்துல நாம் அவமானப்படுறோமோ அந்த இடத்துல, எந்த இடத்துல நிராகரிக்கப்படுறோமோ அந்த இடத்துல நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து அமர்றது தாங்க வெற்றி. அடுத்ததுங்க, இந்த வெற்றி பெறுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்கிறத நம்ம நிறுத்திக்கணும். ஏன்னா குறை சொல்கிறது மூலமாக நம்மளோட நேரம் தான் விரயமாகுதே ஒழிய அது நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே பயன்பட போகிறது கிடையாது. ஏன்னா பொதுவாக கணக்கில் 2 கணக்கு இருக்குது. எங்கன்னா யமலோகத்தில் பாவ கணக்கு புண்ணிய கணக்குன்னு 2 இருக்குது. நம்ம புண்ணிய கணக்கு சேர்த்தாட்டியும் பரவாயில்ல, பாவ கணக்கை சேர்த்தாமல் இருக்கணும். இதையும் ஒரு சின்ன நிகழ்வு மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தினந்தோறும் அன்னதானம் வழங்குறத அவரோட தலையாய கடமையாக செஞ்சுக்கிட்டு வராரு. எப்பவுமே பெரிய பெரிய பாத்திரங்களில் வந்து சாப்பாடு செய்கிறாங்க, அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பரிமாறுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாத்திரத்தோட மூடி வந்து திறந்திருக்கு. அப்போ மேலே வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை தான் வாயால் கொத்தி எடுத்துகிட்டு போகுது. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாம்போட வாயிலிருந்து சொட்டு விஷம் வந்து அந்த சாப்பாட்டில் கலந்துருது. இது யாருக்குமே தெரியல. அன்னதானம் நடக்குது. அந்த அன்னதானம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அப்போ சித்திரகுப்தர் வந்து யமலோகத்தில் கேட்குறாரு யமதர்மராஜாட்ட, யமதர்மராஜா, இப்போ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, இந்த பாவ கணக்கை வந்து நம்ம யார் கணக்கில் எழுதுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு யமதர்மராஜா, கொஞ்சம் பொறு சித்திரகுப்தா, எழுதிக்கலாம் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து அன்னதானம் நடக்குது. தினந்தோறும் அதிக பாதுகாப்போட சமையல் வந்து நடக்குது. அன்னதானத்தை அவரது அரசர் நிறுத்தவே கிடையாது. ஒரு 10 நாள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு அரச மரத்தடியில் ஒரு 2 பேர் சீட்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முதியவர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்காரு, பசியாக இருக்காரு, குத்துயிரும் கொலையுருமா அவ்வளோ பசியில் வராரு. வரவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா மகாராஜா, இங்கே வந்து ஒரு தர்ம பிரபு வந்து டெய்லி அன்னதானம் கொடுக்குறாராமா, எனக்கு ரொம்ப பசி, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, அந்த இடம் எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களாம், ஏன் உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை கிடையாதா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு, அந்த ராஜா தான் விஷம் ஊற்றி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருப்பாரு அப்படின்றதுக்கு, ஐயோ எனக்கு உசுர் முக்கியம்ன்ட்டு அந்த வயசானவர் போயிட்டாராம். இப்போ வந்து யமதர்மராஜா வந்து அந்த சித்திரகுப்தரை கூப்பிடுறாரு. அதாவது தினந்தோறும் அன்னதானம் வழங்குவது வந்து ஒரு சிறந்த செயல்னு நினச்சிட்டு தன்னுடைய கர்மாப்படி அந்த ராஜா அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் கணக்கில் அந்த பாவ கணக்கை எழுதாத. 2வது, கழுகு வந்து தன்னோட இறைய தூக்கிட்டு போகுது, அது அதனோட பசிக்காக எடுத்துகிட்டு போகுது, அதனால் அதனோட கணக்குலையுமே எழுதாத. பாம்பு தான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஷம் வந்து அந்த சாப்பாட்டுக்குள்ளே விழுகுது, அதனால் பாம்போட கணக்கில் எழுதாத. இவங்கெல்லாம் செஞ்ச நல்வினைகளை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் அந்த 2 பேர் உட்காந்து சீட்டை அடிக்கிட்டு ராஜாவோட நல்லெண்ணத்தையும் புரிஞ்சுக்காம அவர் மேலே பொய் கணக்கு அவர் மேலே ஒரு பொய் பழி போட்டாங்க இல்லையா, குறை சொன்னாங்க இல்லையா, அவங்க கணக்கில் இந்த பாவ கணக்கை எழுது அப்படின்னு சொன்னார். ஆக இந்த குறை சொல்கிறதையும் புரணி பேசுறது மூலமாக நம்மளோட பாவ கணக்கு தான் நம்ம சேர்த்திட்டு இருக்கிறோமோ ஒழிய நம்மளோட வெற்றியை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் ஒரு வெற்றியை அடையிறதுக்கு நீங்கள் நிறைய பெற்றவங்க வந்திருக்கீங்க. நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் குழந்தைகளுக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக நம்ம பையனுக்கு, டேய் இங்கே பாரு, நீ எல்லாம் எனக்கு கடைசி காலத்தில் ஒன்றுமே சாப்பாடெலாம் போட தேவையில்லை, நீ வேலைக்கு போ, உன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கோ, இப்படி தானே சொல்கிறோம். ஆனால் ஒரு மாற்றத்துக்கு இப்படி சொல்லி பாருங்களேன், டேய் இங்கே பாரு, உங்கள் அம்மா நகையை விற்று தான் நான் உன்னை படிக்க வச்சுருக்கேன், இருக்கிற அரக்காணி நிலத்தை விற்று தான் உனக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்துருக்கேன், கடைசி காலத்தில் எங்கள் 2 பேர்த்தையும் பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, உன் பொண்டாட்டியோடது, உன் பிள்ளைகளதுன்னு சொல்லி வளருங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வளரும். அந்த 2 உயிரில் எந்த ஒரு உயிர் முன்னாடி போயிருச்சுனாலும் அந்த இன்னொரு உயிருக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல், ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படாமல், ஒரு களங்கம் ஏற்படாமல் அதை இன்னொரு உயிரிடத்துல சேர்க்கிறது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி வளருங்க. இன்னையிலிருந்து அதை மாற்றி சொல்லி பாருங்களேன். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தானே பொறுப்பு சொல்லி கொடுக்கணும். 2வது, பெற்றவங்க நம்ம குழந்தைகளுக்கு வேற என்ன விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், கல்வியும் வாசிப்பையும் சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய படிக்க சொன்னால் அது எப்படி படிக்கும் இல்லைங்களா? அந்த நம்ம படித்தோம்னா தான் அந்த குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி போய்டும். கற்றாருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணமே நான் தான். நான் ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராக இன்றைக்கி இருக்கேன்னா, அன்னைக்கு என்னுடைய சூழ்நிலையில் ஒரு புத்தக திருவிழாவிற்கு போய் புத்தகங்கள் வாங்குற அளவுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லை. இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு மேடையில் பேசுகிறேன்னா ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பை அளிச்சது கல்விதான்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. அதுக்கப்புறம் புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டு புத்தகத்தை பற்றி பேசாமல் போனால் எப்படி, என்ன மாற்றியே புத்தகம்னு மேடம் டிஆர்ஓ மேடம் சொன்னாங்க. அது மாதிரி இந்த சீக்ரெட் தமிழில் ரகசியன்னு ஒரு புக் இருக்குது, யார் வேணாலும் வாங்கி படிங்க. உண்மையாலுமே அதில் 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. லா ஆஃப் கிராவிட்டி ஒன்று, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று. உலகத்திலே மிக கோடீஸ்வரன் ஒருத்தனும் ஒரு வசதியே இல்லாத ஒருத்தனும் மேலேருந்து கீழே விழும்போது 2 பேரும் கீழே விழுவாங்க. அது மாதிரி நம்ம நல்லதை நினச்சோம்னா நல்லதை நோக்கி ஈர்க்கப்படுவோம், நம்ம கெட்டதை நினச்சோம்னா நம்ம கெட்டதை நோக்கி தான் ஈர்க்கப்படுவோம். அதனால் இன்னைக்கு நானே ஒரு குக்கிராமத்தில் இருந்து ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராக வரும்போது இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, புத்தக திருவிழாக்களோட அருமை தெரிஞ்சு வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டு குழந்தைக்கு வராதா? அது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி புரியும். உங்களுடைய அத்தனை பேரோட ஆசைகளும் நிறைவேறணும்னு இந்த பிரபஞ்சத்திட்ட நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி அடைகிறதுக்கு என்ன விஷயம்னா, நம்மளோட வந்து ரகசியங்களை காத்து பழகணும். எதெல்லாம் ரகசியம் காத்துக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எதிர்கால திட்டம், நம்மளோட அடுத்த நகர்வை எப்பொழுதுமே யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்களா, ஒரு நகை வாங்க, யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. 10 பேர்த்துட்டு சொன்னீங்கன்னா 11ஆவது நீங்கள் அதை செய்யவே முடியாது. நான் இன்னைக்கு அதை சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ரகசியம் காத்துக்கோங்க. உங்களோட பலவீனங்களை எப்பொழுதுமே யாருக்கிட்டுமே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய எதிர்கால திட்டம், உங்களுடைய பண முதலீடு பற்றி யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க. எப்பொழுதுமே நம்ம குழந்தைகளுக்கு அனுபவங்களை கொடுத்துட்டு போங்க. முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு, அந்த அனுபவம் எப்பொழுதும் சுட்டுக்கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு சொல்லுங்க, சொல்லலையா அவங்கள செயல்படுத்தி அந்த அனுபவத்திலிருந்து அவங்கள வந்து கல்வி கற்க வையுங்க. புத்தகம் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஏறி பாருங்க, ஒரு செல்ஃபோன் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதையை விட ஒரு புத்தகம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை தனியாக இருக்கும். ஒரு திரைப்பட இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர் சொல்லியிருப்பாரு, புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களை வீட்டில் ஏற்படுத்தி கொடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நான் வந்து புத்தக ஆர்வத்தில் படிக்க போல, நிறைய புத்தகங்கள் இருக்கேன்னு வேடிக்கை பார்க்க போனவன் இன்னைக்கு புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டு புத்தகம் படிப்பேன். அதற்கான சூழ்நிலையை நம்ம வந்து வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கணும். பாரதிதாசன் ஒரு சொல்லியிருக்காரு, வறுமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். எங்க போனாலும் ஒரு புத்தகம் பரிசளிக்க கற்றுக்கொள்ளுங்க. இறந்த பின் கூட தன்னோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்கு புத்தகங்கள் பரிசளிக்க சொன்னவர்களும் இந்த நாட்டில் உண்டு. ஆகவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மௌனத்தின்